அதிமுகவிலிருந்து போனது இந்த கூட்டு இயக்கத்தின் காரணமாகத்தான் போனார்களா என்று நீங்கள் கேட்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 10,000 பேர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் போயிட்டாங்க. அதுக்கு எது காரணம்? இல்லை, அதாவது அவர் அடியில் அந்த சோம என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உயிரிழப்பு மூடப்பட்டு, அதாவது அதிமுக ஆதரவாக வந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் செயல்பட்டு, குறிப்பாக வந்து திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது சொல்லி பல்வேறு உள்கட்ச பிரச்சனை இருந்தால் கூட இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் முடிவுக்கால வந்து அதிருப்தி ஏற்படுது. தொடர்கள் வந்து அவங்க கட்சியில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்காக மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுகவிலேருந்து முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் 10,000 பேரோட திமுகவிலேருந்து விலகி திமுக மேலே குற்றம் சுமத்திட்டு போகிறாரு. அவர் 10,000 பேர் போனது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. யாரும் ஒருத்தர் போகிறதா பெரிய விஷயமா ஊடகங்கள் பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்குது. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. அவங்க தீர்வு போராட்டத்தில் மக்கள் கூட்டு இயக்கம் கலந்துருக்காங்க. சிபிஐ நடக்கிற போராட்டத்தில் அக்டோபர் 5 நடக்கிற போராட்டத்தில் மக்கள் கூட்டு இயக்கம் அக்டோபர் 5 மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பாக தான் நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் அது வேற சிபிஐ மட்டும் அது இந்திய சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் அது காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். மீத்தேன் வாயு எடுப்பதை முற்றிலுமாக கைவிட வேண்டாம். சேலாயிலே கைவிட வேண்டாம். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து 5ஆம் தேதி திருவாரூரில் பெரிய பொதுக்குழு நடைபெறுகிறது. அதில் மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி கலந்து அக்டோபர் 5 மற்ற மாவட்டங்களில் இந்த கோரிக்கைகளுக்காக சிபிஐ மட்டும் தனியாக மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது அதிமுகவோட வெற்றிக்காகவே திமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக சொல்லப்படுறாங்க. அவதூறு சொல்லப்படுகிறது. அரசியல் அவதூறு. அதிமுக நலனுக்காக தொடங்கப்பட்டிருக்கு என்பது அரசியல் அவதூறு. இந்த அவதூறை யார் கட்டவிழ்த்து விடுறாங்கன்னு முகம் வெளியில் வரமாட்டேங்குது. வெளிப்படையாக வரணும்ல, நான் சொல்கிறேன்னு வரணும்ல. இப்படி சொல்லுகிறவர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த குற்றச்சாட்டை அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி யாரும் இது வரைக்கும் பகிரங்கமாக சொல்லலை. அரசியல் அவதூறு பரப்பப்படுகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக சாராமல் தனித்து தான் மக்கள் கூட்டணி இயக்கம் இருக்கும் தேர்தலில் என்று வைகோ அறிவித்திருக்கிறார். வருகிற 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி திருவாரூரில் இது குறித்து நாங்கள் பேசி முடிவெடுக்க இருக்கிறோம். அவருடைய கட்சியின் சார்பில் அறிவிப்பை செய்திருக்கிறார். மக்கள் நல கூட்டு இயக்கம் வருகிற 5ஆம் தேதி திருவாரூரில் காலையிலிருந்து கூடி இது குறித்து முடிவு செய்து பகிரங்கமாக பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு அறிவிக்கும். மக்கள் நல கூட்டு இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக இந்த கட்சிகளை தவிர்த்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து இந்த இயக்கம் நடத்தி கொண்டு வருகிறோம். அது வெற்றிகரமாக நடைபெறுகிறது. எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வெற்றிகரமாக நடத்தினால் பல பேருக்கு அது பொறுக்காது. யாருக்கு பொறுக்காதுன்னு ஊடகத்தில் உள்ள நண்பர்களுக்கே தெரியும். அதை களங்கப்படுத்த வேண்டும், திரும்பப்படுத்த வேண்டாம் என்று சிலர் முயற்சிக்கலாம். அந்த முயற்சி வெற்றி பெறாது. மாநில நிலைமை குறித்து செயற்குழு விவாதித்திருக்கிறது. மாநில நலன்கள் குறித்து, மாநில மக்களின் நலன்கள் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அக்கறையோடு செயல்பட்டு வருகிறது. மக்கள் நலனை மையப்படுத்தி ஏற்கனவே ஒரு கூட்டு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒன்று. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி என்று இந்த கட்சிகள் ஒன்றுபட்டு மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று வைத்து இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் மீது இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில செயலாளர் இருக்கிறார், 2 மாநில துணை செயலாளர்கள் இருக்கிறார்கள். அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த 3 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மீத்தேன் வாயு எடுப்பதை கைவிட வேண்டும் என்று இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி என்ன செய்ய இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மத்திய ஆட்சி உண்மையில்
அங்கு நடைபெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை கவுன்சிலே சொல்லுகிறது, ஆரிஃபிக் கிரைம்ஸ் என்று அதுவே சொல்லுகிறது. அப்படி பக்கத்திலே இருக்கிற இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்து இன்றைக்கு ஒரு நம்பகமான விசாரணை வேண்டும். அந்த கவுன்சில் ஆலோசனையே ஹைபிரிட் கோர்ட்டுகளை அமைக்க வேண்டும் என்று. ஆனால் இலங்கை அரசு அதனை ஏற்றுக்கொள்ளுமா என்பதே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்திய அரசு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு செயல்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக இந்தியாவே அதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. இங்கு இந்த தீர்மானம் வருவதற்கு முன்னரே பாராளுமன்றத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். முன்பொரு முறை அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது இது அமெரிக்கா கொண்டு வருவதை காட்டிலும் இந்தியாவே கொண்டு வந்திருக்க வேண்டும், ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை என்று பாராளுமன்றத்தில் நான் கேட்டிருக்கிறேன். எனவே இந்திய அரசு இன்றைக்கு செயல்பட வேண்டும். இலங்கை குறித்த இந்தியாவினுடைய கொள்கை நிலையில் இன்றைக்கு ஒரு அறநெறி சார்பு ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் ரீதியாக அறநெறி ரீதியாக இந்தியா நிலையெடுத்து செயல்பட வேண்டும்.